சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே பாமக எம்எல்ஏ அருளின் கார் மீது தாக்குதல் நடத்தப்பட்டு இருக்கிறது. சேலம் மாவட்டம் வாழப்பாடிக்கு அருகே பாமக எம்எல்ஏ அருளின் கார் மீது தாக்குதல் என்ற அண்மை செய்தியை பார்க்கிறோம். காரை நடுவழியில் நிறுத்தி ஒரு கும்பல் தாக்கியிருக்கிறது. ராமதாஸ் அன்புமணி தரப்பினரிடையே மோதல் நீடித்து வரும் நிலையில் இந்த தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது. எம்எல்ஏ அருள் சென்று கொண்டிருந்த காரை நடுவழியில் ஒரு கும்பல் நிறுத்தி தாக்கியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மோகன்ராஜ் இணைந்திருக்கிறார். மோகன்ராஜ், என்ன நடந்தது? இப்போ அந்த கும்பல் யார் அப்படின்னு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறதா? முதற்கட்ட நடவடிக்கை ஏதேனும் எடுக்கப்பட்டிருக்கிறதா? திலகவதி, பாட்டாளி மக்கள் கட்சியில் கடந்த சில மாதங்களாகவே ராமதாஸ் மற்றும் அன்புமணி ஆகிய இரு தரப்பாக கருத்து வேறுபாடுகள் நிலவி வந்து கொண்டிருக்கிறது. இந்த சூழலில் இன்று வாழப்பாடி மற்றும் ஆத்தூருக்கு இடைப்பட்ட பகுதியில் வடுகம்பட்டி என்ற கிராமத்திற்கு துக்க நிகழ்வு ஒன்றிற்காக சென்று கொண்டிருந்த சேலம் மேற்கு சட்டமன்ற தொகுதி பாமக உறுப்பினர் அருள் அவர்கள் தனது ஆதரவாளர்களுடன் சென்று கொண்டிருந்தார். அப்போது திடீரென சாலையில் அவரது காரை வழிமறைத்த ஒரு கும்பல் கார் மீது கடுமையான தாக்குதலில் ஈடுபட்டிருக்காங்க. அந்த காட்சிகள் பார்த்து கொண்டிருக்கிறோம். கட்டைகள் மற்றும் கற்களை வீசி தாக்குதல் நடத்தும் பொழுது அருளுடன் வந்த அவரது ஆதரவாளர்களும் எதிர்த்தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இந்த சம்பவ இடமே வந்து ஒரு கலவரம் ஏற்பட்டது போல ஒரு காட்சி அளிக்கக்கூடியதான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதாவது கடந்த சில மாதங்களாகவே நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த கருத்து மோதல்கள் தற்பொழுது அடிதடி என்ற அளவிற்கு ஒருவர் மீது ஒருவர் தாக்குதல் என்ற அளவிற்கு வலுத்திருக்கிறதே தான் இதை காட்டுறது. குறிப்பாக கடந்த வாரம் சேலம் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருந்த 4 நாட்கள் அன்புமணி சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருந்தார். அப்போது பல இடங்களில் பொதுக்கூட்டங்களில் பேசிய அன்புமணி அருள் குறித்து சூசகமாக மட்டுமே ஒரு சில கருத்துக்களை தெரிவித்திருந்தாரே தவிர காட்டமாக எந்த விஷயத்திலும் அவர் பொதுக்கூட்டத்திலேயோ அல்லது அவர் அளித்த செய்தியாளர் சந்திப்பிலேயோ சொல்லவில்லை. இருந்த போதிலும் அன்புமணியின் ஆதரவாளர்கள் அவர் குறித்து அருள் குறித்து கடுமையாக விமர்சனம் செய்து பேசிய அந்த நிகழ்வையும் பார்த்திருக்கோம். குறிப்பாக ஆத்தூரில் இறுதியாக நடந்த சேலம் மாவட்ட பொதுக்கூட்டத்தில் ஆத்தூர்ல இறுதியா நடந்துச்சு. அந்த கூட்டத்தில் பேசிய பாமகவோட மாநில ஒருங்கிணைப்பாளர் கார்த்தி பேசும்போது கடுமையாக பேசியிருந்தார். அருள் வந்து வரம்பு மீறி செயல்படுவதாக ஒரு குற்றச்சாட்டையும் முன்வைத்திருந்தார். இதற்கு மேல் நாங்கள் பொறுத்திருக்க மாட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருந்தார். இது என்றாக இருந்தாலும் எந்த நாளிலும் இது ஒரு மோதலாக உருவெடுக்கும் அப்படிங்கிற ஒரு சூழல் இருந்த ஒரு நிலையில் தான் தற்பொழுது சட்டமன்ற உறுப்பினர் அருள் கார் மீது ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக தற்பொழுது சட்டமன்ற உறுப்பினர் அருள் சேலம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரை நேரில் சந்தித்து புகார் அளிக்க உள்ளார். இந்த சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் அப்பகுதியை சேர்ந்த பாட்டாளி மக்கள் கட்சியினர் அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு தகவல் வெளியாகி இருக்கு. யாரெல்லாம் இதில் ஈடுபட்டிருக்கிறார், குறிப்பாக அந்த காட்சிகளில் காவல்துறை ஆய்வாளரும் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. எனவே இந்த தாக்குதல் சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் யார் யார் என்பது குறித்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சட்டமன்ற உறுப்பினர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் அளிக்க உள்ளார். இதன் தொடர்ச்சியாக காவல்துறையின் நடவடிக்கைகள் ஒரு புறம் இருக்கும். ஏற்கனவே நான் குறிப்பிட்டது போல கடந்த சில மாதங்களாகவே ஏற்பட்டு வந்த இரு தரப்பினருக்கு இடையேயான கருத்து மோதல் தற்போது தாக்குதல் என்ற அளவிற்கு வலுவடைந்திருக்கிறது. எனவே காவல்துறையினர் இந்த விவகாரத்தில் கடுமையான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் அப்படிங்கிறதா அருளோட கோரிக்கையாகவும் இருக்கிறது. திலகவதி, மோகன்ராஜ், இப்போ அருள் எம்எல்ஏ அவர்களும் அவருடைய ஆதரவாளர்கள் வண்டியில் உடன் வந்தவர்களும் உடல் ரீதியாக ஏதேனும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களா இந்த தாக்குதலினால? அது போக அருள் எம்எல்ஏ தரப்புல இருந்து இவர்களாக இருக்கலாம் அப்படின்னு ஏதேனும் சந்தேகம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறதா? அது தொடர்பாக தொடர்ந்து புகார் பதிவு செய்ய இருக்கிறார்களா? நிச்சயமாக. அதாவது தற்பொழுது இந்த தாக்குதல் நடந்த விவகாரம் தொடர்பாக நேரடியாக காவல் கண்காணிப்பு சட்டமன்ற உறுப்பினர் அருள் புகார் அளிக்க இருக்கிறார். உறுதியாக தெரிந்திருக்கும். ஏனென்றால் பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நிர்வாகியும் ஏற்கனவே இவர் பொறுப்பில் இருந்தவர், அருள் பொறுப்பில் இருந்தவர், தற்பொழுது ராமதாஸ் அணியில் இருக்கிறார். செய்தி தொடர்பாளர் உள்ளிட்ட பல பொறுப்புகள் ராமதாஸ் அவருக்கு வழங்கி இருக்கிறார். இந்த கருத்து மோதல்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதியைச் சேர்ந்த சேலம் மாவட்டத்தில் ஒவ்வொரு கிளை கழகம் உட்பட அனைவரையும் அருளுக்கு நன்றாக தெரிந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. எனவே இந்த தாக்குதல் சம்பவத்தில் ஈடுபட்டவர்களை பெயர் அடையாளத்தோடு சொல்லும் அளவிற்கு அவர் அனைவரிடமும் பழகியவர் அப்படிங்கிற ஒரு குறிப்பை தான் நம்ம
இந்த இடத்துல சொல்ல வேண்டியிருக்கு. அதன் அடிப்படையில் யார் இந்த தாக்குதல் நடத்தினார்கள் அப்படிங்கிற விவரத்தோடைய அருள் தனது புகாரில் கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இருந்த போதிலும் கூட பலர் இந்த ஒரு கூட்டமாக வந்து இந்த தாக்குதல் நடத்தி இருக்கிறதுனால இந்த சம்பவத்தில் ஒரு சிலர் பெயரை மட்டும் குறிப்பிட்டு பிறர் யார் அடையாளம் தெரியாதவர்கள் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் தனது புகாரில் அருள் குறிப்பிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் அவர் சேலம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் அளிக்க உள்ளார். அது மட்டுமல்லாமல் நீங்கள் கேட்டது போல உடல் ரீதியான காயங்கள் சிறு சிறு காயங்கள் என்ற அளவிற்கு தான் ஏற்பட்டிருக்கிறது. பெருமளவில் பாதிப்பு யாருக்கும் ஏற்படவில்லை. குறிப்பாக கார் மீதுதான் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. அதை தடுக்க முயன்ற ஒரு சிலருக்கு சிறு காயங்கள் ஏற்பட்டிருக்கவும் வாய்ப்பு இருக்கிறது. இரு தரப்பினரும் கல்வீச்சில் ஈடுபட்டிருக்கிறார்கள். எனவே அதன் அடிப்படையில் காயங்கள் யாருக்கு ஏற்பட்டிருக்கிறது, எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது அப்படிங்கிற விவரங்கள்லாம் அருள் கொடுக்கக்கூடிய புகாரில் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மோகன்ராஜ், நீங்க சொன்னது போல பட்ட பகல்ல வெட்ட வெளியில மிகவும் துணிகரமாகவே இந்த தாக்குதல் சம்பவம் அரங்கேறி இருக்கிறது. அந்த வகையில ராமதாஸ் தரப்பு அன்புமணி தரப்பு இருவருக்கும் இடையிலான மோதல் மிகவும் வெளிப்படையாக இருக்கிறதான் கடந்த சில மாதங்களாக அப்படின்னாலும் இப்போ இந்த சம்பவம் இதனை அடுத்த கட்டத்திற்கு இட்டு சென்றிருக்கிறது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா? நீ அன்புமணி தரப்புல இருந்து ஏதேனும் விளக்கங்கள் அதெல்லாம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? நிச்சயமாக வரும். ஏற்கனவே நான் குறிப்பிட்டது போல கடந்த வாரத்தில் 4 நாட்கள் சேலம் மாவட்டத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கிறார் அன்புமணி. அவர் செல்லக்கூடிய இடங்களிலெல்லாம் ஒரு மறைமுகமான விமர்சனத்தை தான் அருள் மீது வைத்திருந்தார். அந்த மறைமுகமான விமர்சனமும் சற்று கடுமையாகத்தான் இருந்தது. தொடர்ச்சியாக பல்வேறு கூட்டங்கள் பேசிய அவர் சேலம் மேற்கு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியிலும் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசினார். ஆனால் அங்கேயும் பொது பிரச்சனைகளையும் வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டு பிரச்சனை, திமுக அரசு மீது குற்றச்சாட்டு, இது போன்ற விஷயங்களை தான் பேசினார். மழை காரணமாக அந்த மேடையில் வேறு நிர்வாகிகள் யாரும் பேசவில்லை. மேற்கு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் போட பொதுக்கூட்டத்தில் அருள் மீதான விமர்சனம் கடுமையாக இருக்கும் என எதிர்பார்க்கப்பட்டது. அந்த கூட்டத்தில் நன்றி தெரிவித்து பேசிய அன்புமணியின் ஆதரவாளர் அருளை கடுமையாக சாடினார் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம குறிப்பிட்டு சொல்ல வேண்டியிருக்கு. இதன் தொடர்ச்சியாக அடுத்த நாள் தான் ஆத்தூர் பகுதியில நிறைவு செய்தார். சேலம் மாவட்ட சுற்றுப்பயணத்தை ஆத்தூரில் நிறைவு செய்த அன்புமணி அங்கே பொதுக்கூட்டத்தில் உரையாற்றும் போது அவர் அருளை பெரிதும் விமர்சிக்கவில்லை. ஆனாலும் கூட நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளருமான கார்த்தி அவர் பேசும்பொழுது ஒரு கடுமையான விமர்சனத்தை முன்வைத்திருந்தார். இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் யார் என்பது தெரியும். ஐயாவுடன் இருக்கக்கூடிய ஐயா என அவர் ராமதாஸை குறிப்பிட்டு ஐயாவுடன் இருக்கும் சிலர் தூண்டுதலின் பேர்ல தான் பாட்டாளி மக்கள் கட்சியில் இது போன்ற பிரச்சனைகள் இருக்கிறது. இனியும் நான் தலைவர் என அன்புமணியை குறிப்பிட்டு தலைவரது உத்தரவுக்காக காத்திருக்க மாட்டோம், இனி நாங்கள் நீதி காக்க மாட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பதிவு செய்திருந்தார். அது தொடர்பான வீடியோவும் சமூக வலைதளங்களில் வைரலாகி இருந்தது. இந்த சூழலில் தான் இந்த தாக்குதல் நடைபெற்று இருக்கிறது. அப்படிங்கும் பொழுது நிச்சயமாக பாட்டாளி மக்கள் கட்சியின் ஒரு பிரிவினர் இவர் மீது ஒரு தாக்குதல் நடத்தி இருக்கக்கூடும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இப்போது அவர் புகார் கொடுக்க வருகிறார். தன் மீது நடத்தப்பட்டிருக்கக்கூடிய கொலை முயற்சி இது அப்படின்னு எம்எல்ஏ அருள் தரப்புல சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ ராமதாஸ் தரப்பு ஆதரவாளராக இருக்கக்கூடிய எம்எல்ஏ அருள் பாமக கட்சி ஆரம்பிக்கப்பட்ட பிறகு அவர் கட்சியில் இணைந்த பிறகு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தவர்? அவருடைய அரசியல் பயணம் என்பது பாமகவில் எவ்வளவு முக்கியத்துவமானது? சட்டமன்ற உறுப்பினர் அருளை பொறுத்த வரைக்கும் அவ்வப்போது அவர் சொல்லக்கூடியது விவேகானந்தர் கூறிய வாழும் வரை ஒரே தலைவர் தான் அப்படிங்கிற அடிப்படையில் தான் நான் பயணிச்சுட்டு இருக்கேன். அந்த அடிப்படையில நான் யாரை பார்த்து அரசியலுக்கு வந்தேன் என்றால் ராமதாஸை பார்த்து தான் நான் அரசியலுக்கு வந்தேன். எனவே அவருக்கு உண்மையான விசுவாசியாக கடைசி வரைக்கும் இருப்பேன் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாரு. ஒருங்கிணைந்த பாமக, அதாவது அன்புமணிக்கும் ராமதாஸுக்கும் எந்த விதமான கருத்து வேறுபாடும் இல்லாத நிலையில் அருளுக்கு பல முக்கிய பொறுப்புகள் வழங்கப்பட்டது. மாவட்ட செயலாளராக இருந்திருக்கிறார், மாநில இளைஞரணி செயலாளராக இருந்திருக்கிறார், அதே போல பல தேர்தல்களில் அவர் வேட்பாளராக இருக்கிறார். சேலம் மாநகராட்சி மேயர் வேட்பாளராகவும் அவர் களமிறக்கப்பட்டிருக்கிறார். பாமக சார்பில் பல தேர்தலில் இவருக்கு போட்டியிட கடந்த தேர்தலில் தான் முதன்முறையாக சட்டமன்ற உறுப்பினராக அதிமுக கூட்டணியில் பாமக இருந்தபோது முதன்முறையாக மேற்கு சட்டமன்ற தொகுதியோட சட்டமன்ற உறுப்பினராக இவர் தேர்வு செய்யப்பட்டார். அதற்கு இருவருக்குமே ராமதாஸ் மற்றும் அன்புமணி இருவருக்குமே நன்றி தெரிவிப்பதாக தான் சொல்லியிருந்தார். அன்புமணியை தனது சகோதரன் என்ற அளவிற்கு தான் பல இடங்களை அவர் புகழாரமும் சூட்டியிருக்கிறார். ஆனால் இந்த இருதரப்பு அன்புமணிக்கும் ராமதாஸுக்கும் ஏற்பட்ட இந்த பிரிவினைக்கு பிறகுதான் இவர் ராமதாஸோட ஆதரவாளராக
இருக்கிறார். அன்புமணி வைத்த குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னாக்கா இவ்வளவு பிரச்சனைக்கும் காரணம் ராமதாசுடன் இருக்கக்கூடிய 4 பேர் தான்.